இந்த பெண்ணோட அழுகையை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? இந்த பெண்ணோட கண்ணீரை தொடக்க இரு கரங்கள் பத்தாது. இந்த காதல் கதையை கொஞ்சம் கேளுங்க. நேபாளில் ஒரு ஸ்கூல்ல ஜூனியர் கேர்ளுக்கும் சீனியர் பாய்க்கும் நட்பு வளருது. அந்த நட்பு அப்படியே காதலா மாறுது. அந்த காதல் அப்படியே கல்யாணத்துல முடியுது நல்லபடியா. 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. ஹஸ்பண்டோட PhDக்காக வேண்டி 2 பேருமே US போறாங்க. அங்க ஹஸ்பண்டுக்கு தலைவலி வருது. என்னன்னு ட்ரீட் பண்ணி பார்த்தா ஹஸ்பண்டுக்கு டயக்னோசிஸ் 4th ஸ்டேஜ் பிரெயின் கேன்சர் கேள்விப்படுது. அதை கேட்ட உடனே அந்த 2 பேராலையும் அதை தாங்கிக்க முடியலை. அந்த பெண்ணால் அதை ஏற்றுக்கவே முடியலை. 2 மேஜர் சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க 6 மாதம்தான் அவனோட ஹஸ்பண்ட் வாழ்வார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அழுகுறாங்க. 2 பேருமே அழுகுறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்படியே காலம் போகுது, நாட்கள் ஓடுது. ஹஸ்பண்டோட தோற்றம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. நடவடிக்கைகள் மாறுது. மறதி உண்டாகுது. எந்த அளவுக்கு மறதி உண்டாகுதுன்னா தன்னோட வைஃப் யாருங்கிறதே சம்டைம்ஸ் மறந்துடுவாராம். உலகத்தில் ஆக பெரிய கொடுமை என்ன தெரியுமா? தான் நேசிச்ச ஒருத்தரை இழக்கிறது இல்லை. தான் நேசிச்ச ஒருத்தர் தான் யாருன்னு இயற்கையா மறக்கிறது இருக்குதே, அது மாதிரி கொடுமையை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா உணர்வீங்க. ஆனாலும் அந்த பெண் ஒரு தாய் தன்னோட கை குழந்தையை எப்படி பராமரிப்பாளோ பார்த்து கொள்வாளோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டா. தன்னை தானே அர்ப்பணிச்சா அந்த ஹஸ்பண்டுக்காக. 2024 டிசம்பர் 19 விவேக் அந்த பெண்ணோட ஹஸ்பண்டோட உயிர் போகுது. அந்த ஹஸ்பண்ட் செத்த பின்னால் இந்த பெண்ணோட அழுகை தான் இது. இந்த அழுகையின் ஓசையை கேட்டு எந்த உள்ளத்தால் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியும்? கலங்கி விட்டது ஒரு நிமிடம். சின்ன சின்ன தப்புகளையும் குறைகளையும் சுட்டி காட்டி டிவோர்ஸ் பிரேக்கப்னு வந்து நிற்கிற இந்த ஜென்ரேஷனில் இப்படியான அழகான காதலர்களை இழக்கிறத நினைக்கிறதும் ஹேட் ஆகுதில்லை. இன்னும் இந்த பூமியை உண்மையான காதல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது புதஞ்சதுக்கு பின்னால் தான் தெரிய வருது. விச் ரெஸ்பெக்ட்.